தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் பேருந்து மீது ஏறி ரகளையில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் பேரணியாக சென்றதாலும் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. பச்சையப்பன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களை காவல்துறை கைது செய்திருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூரை சேர்ந்த புவியரசன், ஜீவா, பவித்ரன் ஆகிய 3 போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் புழல் சிறையில் அடைத்திருக்கின்றனர். கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் மேலும் முக்கிய இதில் ஈடுபாடு உள்ள மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் 30 பேர் மீது போலீசார் FIR வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கல்லூரி நேரத்திலும் அதாவது பகல் நேரத்திலும் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி நடனமாடிக்கொண்டு கத்திக்கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையிலும் போக்குவரத்தை இடையூறு செய்த வகையிலும் அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அனைவரையும் தேடி வந்திருந்தனர். அதால் அந்த பேஸ் கருவிகளை வைத்து அந்த மாணவர்கள் யார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து 3 பேரை இப்போது சிறையில் அடைத்திருக்கின்றனர். மீதமுள்ள 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பொதுவாக பச்சையப்பன் கல்லூரி, மாநில கல்லூரி மற்றும் இதர நந்தனம் கல்லூரி உள்ளிட்ட அந்த கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து அட்டகாசம் செய்வதால் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பொதுமக்கள் பலரும் கூறியிருக்கின்றனர். மேலும் இதுபோல எந்த ஒரு கல்லூரியிலும் இதுபோல பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் நடக்க வேண்டாம் எனவும் காவல்துறை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை மேற்கொண்டு வருகின்றனர். இனியும் இது போல எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அவர்கள் மீது கல்லூரி மாணவர்களாகவே இருந்தாலும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தொடர்ந்து இது போல நடக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் மாணவர்கள் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என பலதரப்பட்ட மக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இனியும் காவல்துறையின் இதுபோல ஒரு வழக்கு பதிவு தொடரும் என்றும் கூறப்படுகிறது.